அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா கோபியை பற்றி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா கோபி நம்ம தான் வேண்டும்னு சொல்லிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கடைசியில் நம்ம கூட இருந்தால் தான் அவரோட வாழ்க்கையை நரகம் அப்படிங்கிறத இப்போ கொஞ்ச நாளில் நமக்கு புரிய வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம போய் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவோடு தான் நம்ம ராதிகா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபீல் பண்ணுற விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் நம்ம மயுவை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா மயுக்கு நான் எனக்கு மயு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை சுழற்சிக்குள்ளே நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ராதிகாவோட நோக்கமாக இருக்குது. என்னதான் அவங்க அப்படி யோசித்தாலும் நம்ம கோபியை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்ம ராதிகாக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை நம்ம கோபி முன்னாடி வெளிப்படுத்தாமல் கோபியை பார்த்தா அப்படியே ரொம்ப கோபமாகவே கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபியும் ராதிகாவை நினச்சி வருத்தப்படுறாங்க. ஆனால் இதுக்கிடையில் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, கோபி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, உனக்குன்னு பசங்க இருக்காங்க, பசங்களுக்குன்னு நீ இருக்க. இதை தாண்டி அவள் யாரோ பெற்ற பொண்ணு மயு, அவளை மட்டும் நினச்சி நீ ஒரி பண்ணிக்காத. வேண்டான்னு தூக்கி தூர போடுறவங்கள நாமளை ஒதுக்கி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. கோபி என்னடானா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ராதிகா இல்லாத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம இனியா செலின்னு யார் வந்து பேசினாலும் அதை பெருசாக ஒரி பண்ணிக்காமல் அவரோட ஞாபகம் ஃபுல்லாக ராதிகாவை சுற்றியே இருக்குது அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே உணர ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நம்ம இனியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க. பாட்டி, டேடி அந்த ஆண்டி இங்கே இருந்தவர் இருந்தால் சந்தோஷமாக இருந்தார். அவங்க போனதுமே பாருங்கள், டேடி டோட்டலாக மாறிட்டார். இப்போ அவர் இங்கே இருக்கிறார தவிர அவர் சந்தோஷமாக இல்லை. அங்கே போனாலும் அவர் சந்தோஷமாக இல்லை. தயவு செஞ்சு ராதிகாண்டி நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம். இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், டேடியும் சந்தோஷமாக இருப்பார், அந்த ஆண்டியும் மைவும் கூட சந்தோஷமாக தானே இருப்பாங்க. ராதிகா ஆண்டி கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறதுக்கு எல்லாமே நிஜம்தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் யோசித்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.